வணக்கம், மிஸ்ஸஸ் ஜிகேஸ் கிச்சன்லேருந்து காயத்ரி. ரீசெண்டாக ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ சொன்னேன், நாங்கள் ஸ்பைஸ் பவுடர்ஸ் பண்ணுறோம், கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறோம், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரௌனீஸ் பண்ணுறோம், அப்புறம் சாலட் பவுல்ஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ஏன் லேடிஸ் எல்லாம் படித்த லேடிஸ் கூட இப்போ ஒரு ஈஸி சாய்ஸாக ப்ரௌனீஸ் பண்ணுறதையும் ஸ்பைஸ் பவுடர்ஸ் பண்ணுறதையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட. அது ஈஸி சாய்ஸ் கிடையாது ஆக்சுவலாக, டு பி ஹானஸ்ட். ஆக்சுவலாக எனக்கு இது பேஷன், குக்கிங் பேஷன். ஸோ எனக்கு அதை பண்ணுறதுக்கு பிடிக்குது, நான் செய்கிறேன். ஆனால் நிறைய லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க ப்ரௌனீஸ் பண்ணுறதோ இல்லை இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் பண்ணுறதோ வேறு சாய்ஸ் இல்லை அவங்களுக்கு. அவங்களால வேறு அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லாததுனால அதை மேனேஜ் பண்ணி, ஃபேமிலியையும் மேனேஜ் பண்ணி, இல்லை நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இதை செய்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதில் எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ அந்த நடக்காத ஆசைகள், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் இருக்குது அப்படின்றது அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதில் ஸ்பைஸ் பவுடர்ஸோ ப்ரௌனியோ எது செஞ்சிட்டு இருந்தாலும் இல்லை எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அது அவங்கவுங்களோட சாய்ஸ். எதையுமே நம்ம சாதாரணமாக பேசிட முடியாது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ ஸோ மச்.